Hello students, welcome to our channel. Today we are discuss about exercise 1.4 ல third sum தான் பார்க்க போறோம். Third sumல set of order passல function அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்ன find out பண்ண சொல்லிருக்காங்கன்னா arrow diagram, table form, graph தான் find out பண்ண சொல்லிருக்காங்க. Third sum ரொம்ப simple. Solution arrow diagram. நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். arrow diagram அப்படின்னாவே givenல இருக்கிற AB set of elements எடுத்து எழுதுங்கன்ட்டு. பட் இந்த கொஸ்டின்ல ஏபின்ற செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுக்காம டைரக்டாவே ஆர்டர் பாஸ் கொடுத்ததுனால அதுல இருந்து நம்ம ஏ பி செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஏ செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர்டர் பாலகிற ஃபர்ஸ்ட் நம்பர் என்னக்குன்னு பாருங்க 1 2 3 4 5. பின்றது ஆர்டர் பாலகிற செகண்ட் எலமெண்ட் 2 2 2. 2 வந்து ரிப்பீட்டா இருக்கு, அதனால நம்ம ஒன் டைம் ரைட் பண்ணா போதும். நெக்ஸ்ட் 3 4. A set of elements 1 2 3 4 5. B set of elements 2 3 4. 2 ரிப்பீட் ஆயிருக்கு, நீங்க திரும்ப திரும்ப எழுதக்கூடாது, ஒன் டைம் ரைட் பண்ணா போதும். 1 mapping from 2, 2 mapping from 2, 3 mapping from 2. Next 4 mapping from 3, 5 mapping from 4. இதுதான் arrow diagram. Second question table form. நான் இங்க சைட்லயே ரைட் பண்ணிக்கிறேன். Table formல x f of x. xன்றது a set of elements ரைட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5. 1 அப்ளை பண்ணும்போது f of x என்ன கிடைச்சிருக்கான் 2, 2 க்கும் 2, 3 க்கும் 2, 4 அப்ளை பண்ணும்போது 3, 5 அப்ளை பண்ணும்போது 4. இதுதான் நம்மளோட டேபிள் ஃபார்ம். ஆரோ டயக்ராம், கிராஃப் இது எல்லாமே ஆர்டர் பேரை வச்சு தான் நம்ம ரைட் பண்ண போறோம். லாஸ்ட் கொஸ்டின் கிராஃபை ஃபிளாட் பண்ண வேண்டியதுதான். எக்ஸ் ஆக்சஸ் y axis 0 1 2 3 4 5. Y axis also 1 2 3 4 1 units தான் எடுத்திருக்கேன். First 1 2 1 comma 2, next 2 comma 2, 3 comma 2, next 4 comma 3, next 5 comma 4. That's all. என்னோட வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.